நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். जाओ अंदर। யாருமா இவங்க நம்ம வீட்ல வந்து உட்கார்றாங்க? அதானே. யார் நீங்க? இந்த மாசத்திலிருந்து இந்த வீட்டுக்கு 25,000 ரூபாய் வாடகையா கொடுத்துருங்க, சரியா? வாடகையா? நீங்க யாரு? இந்த வாடகை பணத்தை உங்களால கொடுக்க முடியலன்னா உடனே வீட்டை காலி பண்ணுங்க. அடுத்த பார்ட்டி ரெடியா இருக்கு. ஜோ மே போல்தா ஹூं, ठीक है ना? புரிஞ்சுதா? நடு ஹால்ல உட்கார்ந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். எல்லாரும் உள்ள போடுவீங்க, ஜாக்கிரதை. ஓ போலாமே. போலீஸும் அதுதான் சொன்னோம். இந்தாங்க நீங்களே பேசுங்க. அம்மா பயமா இருக்குமா? அப்பா! ஏய், என்ன சவுண்ட் விடுற? மூக்குல குத்திடுவேன். ஏய், யாரையா அது? யாரையா நீங்களா? யார்? ஏய், யாரையா நீங்களா? கேட்குறேன்ல, யாரையா நீ கால் மேல கால் போட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து தகராறு பண்றீங்க? ஏந்திரியா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இது உங்க வீடுன்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? என் ஒய்ஃபோட வீடு இது. அது அப்போ. இப்போ இது எங்க சேட்டு வீடு. கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினதை மறந்துட்டீங்களா? மொத்தம் 75 லட்சம். ஓ டாக்குமெண்ட் உட்கே திக்காவ். இந்தாங்க. என்ன இது? நான் 25 லட்சம் ரூபாய் தாங்க வாங்கினேன். இதுல 75 லட்சம் போட்டிருக்கு. இல்ல ஜிஜே, நீங்க ஜெயில இருந்தப்போ உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக நான் 25 லட்சம் தான் கடன் வாங்கினேன். நீ அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இரு. அதுல 75 லட்சம் போட்டிருக்குல்ல, நீ என்ன படிச்சு பார்க்காம சைன் போட்டியா? இல்ல ஜிஜே, நான் இன்னைக்கு சைன் போடுறப்போ வெத்து பேப்பர்ல தான் சைன் போட்டேன். இப்போ இதுல ஏதோ எழுதிருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஒரு பொம்பளை ஆத்திர அவசரத்துக்கு பணம் கேட்டா இந்த மாதிரி வெத்து பேப்பர்ல சைனை வாங்கிட்டு அப்புறம் என்ன வேணா செய்வீங்கல்ல? 25 லட்சத்தை 75 லட்சம் மாத்தி எழுதிக்கிட்டு அதை வட்டியோட கொடுக்க முடியலன்னா வீடு உங்களுக்கு சொந்தம்னு இஷ்டத்துக்கு எழுதிட்டீங்கல்ல? ஏன் பீச் பார்க் இதெல்லாம் கூட உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறதானே? ராஸ்கல்ஸ், வீட்டுக்குள்ள வந்து கலாட்டம் பண்றீங்களா? ஏய், சத்தம் போடாத. ஒண்ணும் பண்ண மாட்டோம். இவன் ஏதாவது பண்ணிட்டா பணத்தை எப்படி வாங்குறது? ஏய் தல்றா, சேட்டு மேலேயே கை வச்சிட்டியா நீ? சாரி, ஐ எம் வெரி வெரி சாரி. நீங்க நீங்க என்ன ஜிஜே, இவங்க கிட்ட போய் நீங்க சாரி கேட்டு பேசாம இரு. இல்ல, நான் பண்ணது தப்பு தான். சாரி.
போங்கடா போங்கடா. இப்ப என்னடா பண்ணுவீங்க? எல்லார்கிட்டயும் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி தானே செய்றீங்க. சாவராண்டா 1000 பேரு. போங்கடா, முடிஞ்சதை பண்ணுங்க. ராஸ்கல்ஸ். புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு தான் நினைக்கிறியா? ஒரிஜினலை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன முட்டாளுங்களா? இந்த மாதிரி காப்பி சேட்டுக்கிட்ட நிறைய இருக்கு. வேணும்னா குணம் தரேன். டெய்லி 2 கிழிச்சு போடு. இந்த பார், 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ற, இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை காலி பண்றோம். சல் ஜாயங்க. ஏன் ஜிஜே இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா பயமா இருக்குமா? நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா? ஸ்கூலுக்கு போகணும்டா, போகணும். வாங்க வா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. கிடைக்கல. ஆண்டவர்லிங்க போன் எடுக்கல, ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி தாமரை, நீ வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது அந்த ஆண்டவர்லிங்கத்துக்கிட்ட தான். அவனுக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? நான் அவசரத்துல யோசிக்காம கையெழுத்து போட்ட மாதிரி அவரும் அவசரத்துல பணம் வாங்குறதுக்காக அவன்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த அயோக்கியம் அவரையும் சேர்த்து ஏமாத்திட்டான். என்ன வெளியே எடுக்கணும்னு உனக்கு தான் டென்ஷன். அந்த ஆளுக்கு என்ன டென்ஷன்? அவன் எதுக்கு பத்திரத்தை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட கொடுக்கணும்? அப்படி கொடுத்த வந்தா கொடுத்தானே. 25 லட்சம்னு கரெக்டா அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கலாமே. நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னு தெரிஞ்சதும் அவர் எவ்வளவு துடிச்சு போயிட்டார் தெரியுமா? ஆமா, துடிச்சு போயிட்டான். உண்மையாவே துடிக்கிற ஆளா இருந்தா 25 லட்சத்தை அவனே கொடுத்துருக்கணும். எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போனோம்? பேசுற பாரு. எதையும் தெரியாம பேசாதீங்க ஜிஜே. அந்த நேரத்துல அவர்கிட்ட பணம் இல்ல. இருந்திருந்தா 25 லட்சம் என்ன 50 லட்சமா இருந்தாலும் அள்ளி கொடுத்துருப்பாரு. அவரை சந்தேகப்படாதீங்க ப்ளீஸ். இதான் உங்ககிட்ட பிரச்சனை. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற பாரு. இதான் உங்ககிட்ட ப்ராப்ளம். அவன் வெள்ளையும் சொல்லியமா இருக்கானே, அவனை நம்பாத. நீ அவனை அந்த ஆண்டவர்லிங்கத்தை ரொம்ப 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 நம்புற. நம்பித்தானே ஆகணும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கன்னு நம்பித்தானே மறுபடியும் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்ன நீ என்னையும் அவனையும் போய் சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு? அவன் ஒரு ஃப்ராடு. ஜிஜே, நான் உங்களை திரும்பி கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அவர்தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. நாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவரு எப்படி நமக்கு கெடுதல் செய்வாரு? எப்படி? ஓ, இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா உன்னை விட எனக்கு அந்த ஆளை பத்தி நிறைய தெரியும். உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறையை விட அவனுக்கு ஒன்றும் அதிகமா கிடையாது. அவன் எப்படி தெரியுமா? அவன் தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுற டைப். இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா பேசாதீங்க ஜிஜே, ப்ளீஸ். சரி, பேசல, தப்பா பேசல. ஆனா உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் விட மாட்டேன். நீ போய் ரிலாக்ஸ் பண்ணு போ. நான் பாத்துக்கிறேன். நீ போ, கவலைப்படாத. நான் தான் பேசுறேன். உனக்கு வேலை வந்துருச்சியா? என்ன வந்து பாரு. என்ன இது என் கால விழுந்துட்டு? என்ன ரெட்ட குழந்தையா பெத்துக்க. அண்ணி, இப்ப நீங்க என் கண்ணுக்கு அம்மாவா தான் தெரியுறீங்க.
வணக்கம் தம்பி. வாங்க 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 ஆண்டவர் சார், உட்காருங்க உட்காருங்க. இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? வந்து எல்லார் முன்னாடி இதை உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கூச்சமாக இருந்தது. அதான் உங்களை காத்தம் கூட இல்லாமல் தனியாக வர சொன்னேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. விஷயத்த சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு எதிராக நிறைய செஞ்சிட்டேன். அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறீங்களா? இல்லை, என் காலில் இருக்கிறத கழட்டி ஒன்ன. தம்பி, வார்த்தை அளந்து பேசுங்க. அது மற்றவங்களுக்கு, உனக்கு இல்லை. வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினவன் தானே நீ. அது உன்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம். எல்லாருக்கும் தெரியும்டா நீ அயோக்கியம் தானே. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எனக்கு வேணும். கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா வருத்தப்படுறது கூட நீ இருக்க மாட்ட. என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லி ஜோக் அடிக்கிற? அது நான் சீரியஸா சொல்றது உனக்கு ஜோக்கா இருக்கு. அப்புறம் நீ சீரியஸா போய் போனதுக்கு அப்புறம் அது எனக்கு ஜோக்கா இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிரிக்க முடியாது. யாரு சிரிக்கிறா யாரு சாகுறாங்கிறத பாடுறா கண்ணு. சிலோன்மணி, கம் கம். என்னடி சிலோன்மணி, நல்லா இருக்கியா? அத்தம். ஏண்டி சிலோன்மணி, நான் நல்லா இருக்கேனான்னு கேட்க மாட்டியா? ஓ, பார்த்தாவே தெரியுது இல்ல நான் நல்லா இருக்கேன்னு. ஆனா நீ நல்லா இல்லைன்னு எனக்கும் தெரியுது. நல்லா இருந்தா ஏன் இப்படி ரேஷன் கடையில் வந்து கியூல நிக்க போற? பாவண்டி நீ. ரேஷன் கடை கியூல நிக்கிறவங்கலாம் நல்லா இல்லைன்னு அர்த்தமா? ஏய், நோ 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 நோ, அதுக்கு சொல்லலடி. இந்த பாரு, நான் எப்படி இருக்கேன், என் ஸ்டேட்டஸ் பாரு, எப்படி எப்படி இருக்கேன் பாரு. நான் எங்க போறேன் தெரியுமா? மார்க்கெட், காய்கறி வாங்க. ஏசி கார்ல தான் போறேன். யார் கொடுத்தது? அந்த புள்ள தாமரை கொடுத்தது. அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் பார்த்தா எனக்கு பிரமிப்பே வரல, பிச்சைக்காரத்தனமா தோணுது. பல்லெல்லாம் கழட்டிடுவேன். நீ மாறலடி, நீ மாறவே இல்லை. உன் வாழ்க்கை விளங்காம போயிடுச்சே, ஏதோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா ரொம்ப டூ மச்சா பேசுற. நீ ஊர்பட மாட்டேன், அவ்வளவுதான். ஃபினிஷ்ட், டோட்டலி ஃபினிஷ்டு. என்னடி முறைக்கிற? இந்த பாரு, சொன்ன கேளு. தாமரை இருக்காளே, ஒரு பிடிவாதம் பிடிச்சான்னு வச்சுக்கோ, அதை முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டா. அவ செல்வியை நிம்மதியா அந்த டிராவல் ஏஜென்சி நடத்தவே விட மாட்டா. அப்புறம் என்ன, செல்வி உங்க வீட்லயே பர்மனண்டா இருந்துருவா. அப்புறம் திலீபன் இருக்கானே, அவன் பழைய காதலன், அவனும் வந்துருவான். அப்புறம் எல்லாத்துக்கும் நீ தான் வடிச்சு கொட்டணும். ஆனா பாவண்டி, என் பிள்ளைக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இந்த பாரு, நான் சொல்றத கேளு. பேசாம செல்வியை வீட்டை விட்டு கிளப்புற வழியை பாரு. உங்க புள்ள மேல இவ்வளவு அக்கறை இருந்தா நேரா வீட்டுல வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ரோட்ல வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்கிட்ட தான் சொல்லலான்னு நினைச்சேன்டி. ஆனா அவன் முரட கேட்க மாட்டான். நீ அது பக்குவமா எடுத்து சொல்வேன்னு நினைச்சேன். ஆனா நீ அதை விட பெரிய வேஸ்டடி. இப்படி என் புருஷனை பெத்த தாயாச்சின்னு தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இதே என் புருஷன் பக்கத்துல இருந்திருந்தா உங்களையும் கொலை பண்ணிட்டு என்னையும் வெட்டி போட்டுருவாரு. ஆமா, உன் புருஷன் பெரிய மதுரை வீரன், வந்து வெட்டி சாய்ச்சிருவாரு. போடி. இந்த சிலோன்மணி கழுதைக்கு திமிரே போல.
இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு. பா, எனக்கு என்னமோ பண்ணுது. போடி போடி போடி, உருப்படாத கழுத. போடி, ஏன் நிக்கிற? போய் நில்லு, கியூல நில்லு, அதான் உனக்கு லாய்க்கு. டிரைவர், ஏசி ஃபுல்லா போடுப்பா, ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போ. 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 ஆட்கள் வாகனம். 4 ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போயித்தானே ஆகணும், குழியில் இறங்கித்தானே ஆகணும். 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 ஆட்கள் வாகனம். 4 ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போயித்தானே ஆகணும், குழியில் இறங்கித்தானே ஆகணும். கோடி கோடி பணம் இருந்தோ உனக்கு 6 அடிதான். கோடி பணம் இருந்தோ உனக்கும் 6 அடிதான். அந்த பணம் இல்லாம வாழ்ந்துட்டாலும் அவனுக்கும் 6 அடிதான். இறந்த பின்னே போடுற அந்த மண்ணும் 3 பிடிதான். இறந்த பின்னே போடுற அந்த மண்ணும் 3 பிடிதான். இந்த கணக்கை எல்லாம் மாத்தணும்னா கடவுளுக்கு ஒரு நொடிதான். ஆண்டவ பெருமாளுக்கும் இந்த கதிதான். ஓஹோ, that's a good news uncle. Very good news. எப்போ? ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்பா கிட்ட டைரக்டா பேசுங்களேன். நான் கொடுக்குறேன். 1 செகண்ட் அங்கிள், 1 செகண்ட். பாப்ஸ், பாப்ஸ், சண்முகம் அங்கிள் லைன்ல. பாப்ஸ், பாப்ஸ், லண்டன்ல இருந்து கால். சண்முகம் அங்கிள், அவங்க சனுக்கு மேரேஜா? பாப்ஸ், பாப்ஸ். அப்பா வாக்கிங் போயிருக்காரு. ஓ அங்கிள், ஐம் so sorry அங்கிள். பாப்ஸ் வந்து வாக்கிங் போயிருக்காரு. நீங்க அவர் மொபைலுக்கு டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்களேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனிவே. பாய் அங்கிள், பாய். மலர், மலர், நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. மலர், மலர், என்னங்க? டைம் என்ன ஆச்சு தெரியுமா? 11 மணி ஆச்சு. அப்பா எப்போ வெளியே போனாரு? காலையில 6 மணிக்கு போயிட்டாரே. half an hour 1 hour தான் வாக்கிங். 5 மணி நேரமா பீச்ல வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாரு. வாக்கிங் முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டாரோ என்னமோ. என்ன மலர், அப்பா எப்போ டைரக்ட் ஆபீஸ் போயிருக்காரு? வந்து குளிச்சுட்டு சாமி ரூம்ல உட்காந்து பட்டை எப்போ அப்பதானே ஆபீஸ் போவாரு. என்னாச்சு? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. ஏன் ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படுற? ஏன் பயப்படணும்? பயப்படாத, பயப்படாத, வந்துருவாரு. ச்சே, ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ ஒன்னும் பயப்படாத. பயப்படாத. இப்படியே போன் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போய் தேடுங்க. மலர், பயப்படாத. என் அப்பா ஆண்டவர், அவர் தான் அழிக்க முடியும். அவரை யாராலையும் அழிக்க முடியாது, புரியுதா? பயப்படாத, பயப்படாத. நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன். நீ பத்திரமாயிரு, நான் வரேன். ஸ்ரீமதி பானுமதி, அட்ரஸ் எனக்கு வேணுமடி. ரேவதி கோமதி, ஸ்ரீமதி பானுமதி. காத்திருக்காத. தாயே என் தெய்வம் என்ற செல்லாமேரி ஸ்மாலதி, தந்தை மீது கோபம் கொண்ட சாரதி. காலேஜுக்கு காரில் போகும் யூஎம்சி காந்திமதி, கால்நடையா நடந்து போகும் பாவம் பொண்ணு பானுமதி. பாரதத்து புதல்வி எங்கள்
லீலாவதி கோமதி ஸ்ரீமதி பானுமதி துடி போட்ட கலருக்கு கலாவதி துடி போட்ட கலருக்கு லீலாவதி போட்ட கலருக்கு அமராவதி தாவணி கலருக்கு ஜெயபாரதி. அக்கா அக்கா என்ன அமர்? அப்பா காணோம் அக்கா. பீச்சுக்கு வாக்கிங் போற வர காணோம் அக்கா. எங்க போயிட போறாரு? வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஐயோ அக்கா, நான் வெயிட் பண்ணி பார்த்து பீச் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அக்கா. அப்பா காணோம் அக்கா. கார் நிக்குது, செருப்பு கிடக்குது, போன் இருக்கு. அப்பா காணோம் அக்கா. அமர், என்ன 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 பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? அமரோட அப்பா காணோம்னு சொல்றான். என்ன ஆண்டவர்லிங்கம்மா? ஆமா ஆமா மாமா. இவர் எங்க? காத்தலிங்கம். காத்தலிங்கம் நீயும் காணோம். ஓ, காத்தலிங்கம் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம். இல்ல மாமா, காத்தலிங்கம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்பாவை கடவுளா நினைக்கிறவர் அவரு. அப்போ பிசினஸ்ல யாராவது எதிரி இருப்பாங்களே, அவங்க பிசினஸ்ல யாரும் எதிரி கிடையாது. எதிரிங்க மேல எருக்க காட்டுறவர் அவரு. அவருக்கு யார் எதிரியா இருப்பாங்க? ஆமாமா, அது ஒண்ணு இருக்கு. நல்ல மனுஷன் தான். செல்போன்ல அவர் யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்காரு பாரு. இல்லனா அவருக்கு யார்கிட்ட இருந்தாவது ஃபோன் வந்திருக்கா பாரு. எல்லாம் தெரிஞ்ச நம்பரா இருக்கு. மெசேஜ் வந்திருக்கா பாரு. என்ன திலீபன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கான். என்னன்னு கொடுத்திருக்கான்? படிப்பா. I will finish all your links. I will finish all your links. அப்படினா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரான் அவன்? எல்லா தொடர்புகளையும் முடிச்சிருவேங்கறான். நான் சொன்னல உங்க அப்பாவோட பிசினஸ் ரைவல் தான் இதெல்லாம் செய்யறான்னு சொன்னல. கரெக்டா போச்சா? தெரியும், டெஃபினட்டா அவன் தான், திலீபன் தான். எஸ், அவன் தான். அவன் கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. திலீபன் சான்சஸ் இருக்கு. அவன் தான் பண்றான். இப்ப என்ன பண்றது சிச்சி? என்ன பண்றது? நேரா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். நேரா போய் திலீபன் கிட்டே கேட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த 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 அப்பாவித்தனம் தான் பிரச்சனை. இப்போ அவங்ககிட்ட போய் நேரா போய் கேட்டா, நான் தான் உள்ள பூட்டி வச்சிருக்கேன், கதவை திறந்து விட்றேன், நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அனுப்பிச்சு விட்டுருவானா? அவன் லீகலா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஏதாவது அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு என் அப்பா தேவை. என் அப்பா எனக்கு உயிர். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா. ஐ நீட் யுவர் ஹெல்ப் மாமா, ப்ளீஸ். ஜிஜே, கொஞ்சம் கூட போயிட்டு வாங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். ப்ளீஸ் மாமா. சரி போ. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, நீங்களா முடிவு பண்ணாதீங்க. இல்லைங்க சார் பார்க்கணும். ஒரு நிமிஷம். உள்ள போங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கும். இந்த நாட்டில் அவன் வேலையை விட்டுட்டு வேற ஏதோ வேலை செய்யறதால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. சரி, நான் நேரில் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார், ஐ எம் ஜெயதேவ். திஸ் இஸ் அமர்லிங்கம். ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற மிஸ்டர் ஆண்டவர்லிங்கத்தோட சன் யாரு? நான் தான் சார், நான் தான். காலையில் வாக்கிங் போனவர் திரும்பி வரவே இல்லை. அவரை யாரும் நிச்சயமாக கடத்திருக்கணும் சார். எப்படி அவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க? எவிடன்ஸ் இருக்கு சார். அவரோட வெஹிக்கிள் வந்து பீச்சிலே இருக்கு. அப்புறம் அவரோட பிரேஸ்லெட், செல்ஃபோன் எல்லாம் அங்கேயே கிடக்கு. அப்படின்னா நிச்சயமாக கடத்தி தானே இருக்கணும். நான் 100% ஷியோர், அடிச்சு சொல்வேன் சார். அவரை யாரோ நிச்சயமாக. சம்மந்தப்பட்டவர் பேசவே மாட்டாரோ? பேசுவாரே.
பேசுறா. நான் சொன்ன அது ஸ்டேட்மெண்ட், நீ சொன்னது அது கம்ப்ளைண்ட். சொல்லு. சொல்றேன் சார். தினம் வாக்கிங் போவாரா? டெய்லி போவார் சார். சென்னையில் இருந்தால் 6 o'clock போயிடுவார் சார். தனியாக தான் போவாரா இல்லை கூட யாராவது போவாங்களா? இல்லை, காத்தலிங்கானா கூட தான் போவார் சார். அவர் இப்போ எங்க? அவரையும் காணும் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம் சார், டெஃபினட்டாக இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஆண்டவலிங்கத்தோட பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் திலீப் அண்ணன் இருக்காரு. அவர் தான் இந்த கேஸில். ஆமாம் சார், அந்த திலீபன் பெரிய ஃப்ராட் சார். அது தெரிஞ்சதும் பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிக்கோன்னு அப்பா சொன்னார். அது முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அப்பா விலகிக்கோன்னு மிரட்டினார் அவர். விலகலைன்னா பெரிய பிரச்சனை வரணும்னு த்ரெட்டன் வேற பண்ணார் சார். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் திலீப்பினை சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை, இது எவிடன்ஸ் இருக்கு. இது செல்ஃபோன். கரெக்ட் மாவா, செல்ஃபோன். இந்த செல்ஃபோனில் லாஸ்ட் மெசேஜ் திலீபன் அனுப்பிச்சிருக்காரு. ஐ வில் ஃபினிஷ் ஆல் யோர் லிங்க்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் சார்? அது மட்டும் இல்லை, வேலு சார். உடனே இவங்க சொன்ன இடத்துக்கு போய் வேற ஏதாவது க்ளூ டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். நீங்கள் தேங்க்யூ. வாங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. கொடுங்க. ஓகே, நீங்க வச்சிருக்கிற எவிடன்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்க. மிட்டாய் சீனி மிட்டாய். உனக்கு எனக்கும் பிடித்த மிட்டாய் என்ன மிட்டாய்? அது உறிஞ்ச தேனு வரும் தேனு மிட்டாய். அது உறிஞ்ச தேனு வரும் தேனு மிட்டாய். மிட்டாய் 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 பல்லி மிட்டாய். மிட்டாய் 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 சீனி மிட்டாய். கடற்கரையில் கிடைக்கும் மிட்டாய் என்ன மிட்டாய்? கிடைக்கும் மிட்டாய் என்ன மிட்டாய்? வாயில் போட்டதுமே கரைந்து விடும் பஞ்சு மிட்டாய். வாயில் போட்டதுமே கரைந்து விடும் பஞ்சு மிட்டாய். மிட்டாய் 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 பல்லி மிட்டாய். மிட்டாய் 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 சீனி மிட்டாய். பல்லில்லாத பாட்டிக்கெல்லாம் பிடித்த மிட்டாய். பல்லில்லாத பாட்டிக்கெல்லாம் பிடித்த மிட்டாய். சவுண்டு கொடுத்து சுவைக்கும் வந்த பப்பர மிட்டாய். அவங்க சவுண்டு கொடுத்து சுவைக்கும் வந்த பப்பர மிட்டாய். மிட்டாய் 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 பல்லி மிட்டாய். மிட்டாய் 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 சீனி மிட்டாய். முதல்ல எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணுங்க. ஏய், எந்திரிங்க. எந்திராம. காதலர்கள் விரும்பும் மிட்டாய் என்ன மிட்டாய்? காதலர்கள் விரும்பும் மிட்டாய் என்ன மிட்டாய்? அவங்க பேச்சை போல இழுக்கு வந்த ஜவ்வு மிட்டாய். அவங்க பேச்சை போல இழுக்கு வந்த ஜவ்வு மிட்டாய். மிட்டாய் 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 பல்லி மிட்டாய். மிட்டாய் 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 சீனி மிட்டாய். மிட்டாய் 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 சீனி மிட்டாய். ஒன்றும் ஆயிருக்காது. இந்த பாரு அமர், கிடைப்பாரு, நிச்சயமா கிடைப்பாரு. நீ மனசு தளர விடாத. சார், எல்லா எவிடன்ஸுமே திலீபனுக்கு ஆப்போசிட்டா தான் சார் இருக்கு. வெறும் மெசேஜை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது வேலு. இல்ல சார்.
சார். நீங்க செல்போன் கம்பெனியை கேட்டுட்டீங்கல்ல, அதுக்கு அந்த ஆண்டவன் உங்களை ஏதாவது பண்ணாம விடவே மாட்டான். அந்த ஆள் என்ன டிராமா பண்ணாலும் அது நடக்காது செல்வி. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எத்தனை கோடி ரூபா ஆனாலும் சரி, அதை கொடுத்து முதல்ல அந்த ஆளை கயட்டி விட்டுறணும். அந்த ஆள் விஷங்க. எவ்வளோ சீக்கிரம் அவன் பிடியிலேருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க திலீபன். நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு அவன் ரியாக்ஷன் காட்டாம விட மாட்டான். மேடம், திலீபன் சாரை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. நான் சொல்லல ஏதோ ஒரு ரூபத்துல வருவான்னு, அதான் இந்த ரூபத்துல வரா. வாங்க சார், உட்காருங்க. திலீபன், நான் தான். கொஞ்சம் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு சார்? இங்கேயே பேசலாமே. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அரெஸ்ட் என்னையா? என்ன சார் சொல்றீங்க? பேசாமல் வந்தீங்கன்னா மரியாதையாக கூட்டிகிட்டு போவேன், இல்லை அடித்து தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? காரணமே இல்லாம ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வான்னு சொன்னா எப்படி? நீங்க கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வரதுக்கு ஏதாவது புது ரூல்ஸ் இருக்கா? இந்த பாருங்க சார், உங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு. இப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? ஆண்டவர் லிங்கத்தை காணோம். சார் காணோன்னா போய் தேடுங்க சார். அதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி? அதானே, நான் என்ன பண்ணேன்? என்ன விளையாடுறீங்களா? எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கு. ஆண்டவர் லிங்கம் பையன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கொஞ்சம் வரீங்களா? என்ன சார்? வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் ரிடிகுலஸ். சார், எக்ஸ்கியூஸ் மீ. யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட். நீங்களும் ஆண்டவர் லிங்கமும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா? ஆமாம். செல்ஃபோன் கம்பெனி அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரா? ஆமாம். வேணாம் நானே எடுத்துக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம் சார். இதனால் உங்கள் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்களா? ஆமாம் சார், எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபோனில் என்ன மிரட்டினார். அதுக்கு தான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன். அதான் அவருக்கு டைமே கொடுக்கலையே சார். புரியல. நீங்கள் தான் அவரை கடத்தி வச்சுருக்கீங்களே. என்ன சார் சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நீங்கள் அவரை கொலை பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார், வாட் இஸ் திஸ்? வாட் ஆர் யூ டாக்கிங்? வேலோ, வர முடியாது. வாங்க சார், வாங்க. சார், என்ன சார் இது? ரவுடிஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆபீஸ்க்குள்ள வந்து அவரை கூட்டிட்டு போறீங்க. நான் ஒரு லாயரை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் ப்ளீஸ் டேக் ஹிம். லாயர் வந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணுறது எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. லாயரை தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராதீங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டில் பார்ப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப திமிரா பேசுறான்ல. நல்லவனா இருப்பானோ? மாமா, நான் ஒன்று சொல்லிட்டேன். அப்போட செல்வாக்கு யூஸ் பண்ணி கமிஷனர் அங்கிள் கிட்டே பேசலாம் மாமா. பேசி அந்த இன்ஸ்பெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாமா. மடையாண்டா நீ. உங்க அப்பாவே இல்ல, அவரோட செல்வாக்கு எங்க யூஸ் பண்றது? அதெல்லாம் சரியா வராது. இதை பாரு, நீ உங்க அப்பா காணும்னு எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்காத. அது நல்லா இருக்காது. புரியுதா? அவர் காணாம போனது யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படி மாமா தெரியாம இருக்கும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமே, நாளைக்கே நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்களே. அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. டெய்லி வர நியூஸ்லாம் பெரிய விஷயம் இல்லடா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர், நாளைக்கு குப்பை. புதுசு வர பழசெல்லாம் மறந்துடுவானுங்க. புதுசா ஜெயலட்சுமி, முத்துலட்சுமி யாராவது வரும்போது ஆண்டவர்லிங்கம் காணாம போயிடுவார். நீ அவரை காணும்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு எரிச்சல் வந்துடும். அப்புறம் அவ்வளோதான், சரியா கேஸ் பார்க்க மாட்டான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கேஸில், உங்க அப்பா கேஸில் நான் சொல்றத நீ கேட்பியா? சார், நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், விடு. மாமா மாமா மாமா
என்ன மாமா? என்ன கேப்ப மாமா? என்ன கேப்ப? நீங்க சொல்றது கேக்குற மாமா. அப்ப குடி. கேரட் எடு, கேரட் சாப்பிடு. அது திலீப்பனை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? இல்லை மேடம், இது ஆர்டினரியான விஷயம் தான். ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து மிரட்டினாலும் நம்ம பயப்படலாம். இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. மேடம், கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அப்பா பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஏதாவது தெரிஞ்சதா மாமா? ஏதாவது நடந்ததா? எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. திலீபனை போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. இத்தனை நேரம் அவனை டாரா கிழிச்சிட்டு இருப்பாங்க. Are you happy? அதெல்லாம் சரி மாமா. ஆனா அப்பா, இதாண்டா நமக்கு நல்ல சமயம். நீ இப்போ அவங்க ஏரியாக்குள்ள போனேன்னா உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும். உங்க அப்பா கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்கும். ஐயோ, டாக்குமெண்ட்ஸ் முக்கியம் இல்லை என் அப்பா. முட்டாள். ஒன்னு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்கும். கையை பிடிச்சா கழுத்தை பிடிச்சிடலாம். டாக்குமெண்ட் கிடைச்சா உங்க அப்பா கிடைச்சிருவாரு. இப்படி அந்த டாக்குமெண்ட்காக தான் உங்க அப்பாவே அவங்க கிட்னாப் பண்ணிருக்காங்கிறது தெரியுமா உனக்கு? அவரை வெளியே விட்டு அவர் நை புடுங்குவாருன்னா அவரை உள்ள தூக்கி போட்டானுங்க. டாக்குமெண்ட்காக அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. உங்க அப்பாவை தீர்த்து கூட கட்டிடுவாங்க. ஐயோ, ஏயா கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன். எப்பவுமே மனுஷனுக்கு விவேகம் வேணும். இந்த சத்திரினா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும். அது சரி, இது உனக்கு வராது. நீ சத்திரினா வேறு, நான் சாணக்கியனா இருக்கேன். உன்னோட வேகம், என்னோட மூளை ரெண்டும் சேர்ந்ததுன்னா காலி. எவனா இருந்தாலும் காலி. அம்பேல். அது மட்டும் நிச்சயம். ஆமாம், டாக்குமெண்ட் மட்டும் உன் கைக்கு கிடைச்சிருச்சு. அவங்க தானா உங்க அப்பாவை விட்டுருவாங்க. இல்ல அந்த டாக்குமெண்ட்டுக்கு உங்க அப்பாவை பணைய வைப்பானுங்க. தானிக்கு தீனி கொடுத்து எடுத்துக்கிறது. நாம கொடுக்க வேணாம், ரெண்டையும் எடுத்துக்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணும் மாமா? பக்கத்துல இருக்கும்போது கத்து, தூரத்துல இருக்கும்போது ரகசியமா பேசு. இங்க வா. நேரா திலீபன் வீட்டுக்கு போ. டாக்குமெண்ட்ஸை தேடி கண்டுபிடி. என்ன இடைஞ்சல் வந்தாலும் அடி உத. உன் குறியெல்லாம் டாக்குமெண்ட்ல தான் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்தாதான் உங்க அப்பா கிடைப்பாரு. புரியுதா? போ. புக்கா படிக்கிற புக்கு. ஏய், எப்பா சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எங்கடா? எந்த டாக்குமெண்ட்ரா? ஏய், எப்பா எங்க கடத்தி வச்சிருக்கீங்க சொல்லுடா. ஏய், எனக்கு எல்லாம் தெரியாது, வெளிய போடா. ஏய், திலீபன் உன்னோட ஃப்ரெண்ட் தானே, உன்கிட்ட சொல்லிட்டு தானே எல்லாம் செய்வா. டாக்குமெண்ட்ஸ் எங்கடா? ஏய், எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. வெளிய போ நீ முதல்ல. வெளிய போ. தெரியாதுன்றல. என்னைக்கு என் அப்பாவை கடத்துனீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நான் தான்டா உங்களுக்கு யமன்டா. வாங்கடா வாங்கடா. ஹலோ செல்வி மேடம், நான் செந்தில் பேசுறேன். சொல்லுங்க. திடீர்னு அமரோட ஆட்கள் வந்து என்னை அடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க மேடம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. பனியனை தான் லேசா கிழிச்சிட்டாங்க. சரி, நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். டாக்குமெண்ட்ஸ் அங்க இல்லைன்னா என்ன செய்வா அமர்? என்ன செய்யறது மாமா? நிரஞ்சன் வீட்டுக்கு போ. ஒருவேளை செக்யூரிட்டிக்காக
திலீபன் செல்வி கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நிரஞ்சனும் திலீபனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயம் நிச்சயமா நிரஞ்சனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால பார்த்துக்க, ஒருவேளை அங்கேயும் பதில் கிடைக்கலன்னா அடி உத, அதை தவிர உனக்கு வேற எதுவும் ஹெல்ப் பண்ண போறதில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். போ. சரிம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம், எல்லா பேப்பர்லேயும் திலீபன் மேட்டர் தான் பெருசாக எழுதியிருக்காங்க. சார், திலீபன் ஆண்டவர் லிங்கத்தை கடத்தல, அதான் உண்மை. நடந்த உண்மை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பேப்பரில் வர்ற நியூஸை பார்த்தா உங்கள் கம்பெனி பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதுக்கும் கம்பெனி பேர் கெட்டு போகிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதில் ஏதோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சார், அது அவருடைய பர்சனல் ப்ராப்ளம். இது தொழில். இதில் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுமா? சர்வீஸ் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வேற ஏதோ சம்மதப்படுத்தி இதை உள்நோக்கத்தோட பார்த்து ஏன் இதையும் அதையும் குழப்ப பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நம்பலாங்கிற முடிவுக்கு வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாது. நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன நம்புங்க, அவ்வளோதான். ப்ளீஸ் நீங்கள் என் கூட இருங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. பர்சனல் வேற, பிஸ்னஸ் வேற. அது ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.